இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் தற்போது கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு தொண்டர்கள் கொடிசூழ அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேம்பாலம் சாலையில் திரண்டு விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக நாமக்கலில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் உரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டத்தில் விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தாவேக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் அவர் உரையாற்ற இருக்கிறார். பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா கரூரில் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். மதியழகன், வணக்கம். கரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அது தொடர்பான விவரம். நாமக்கல்லில் இன்றைய பரப்புரையை முடித்துக் கொண்ட விஜய் கரூரை நோக்கி புறப்பட்டு தற்பொழுது கரூர் நகரை அடைந்திருக்கிறார். தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய கோவை பைபாஸ் பகுதியை விஜய் அடைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சாலைகளில் பொதுமக்கள் தொண்டர்கள் அதிக அளவில் கூடி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் கோவை பைபாஸில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்திலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவர் பேசக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தான் இந்த கோவை பைபாஸ் பகுதி அமைந்திருக்கிறது. இருப்பினும் தொண்டர்களினுடைய கூட்டம் மிக அதிக அளவில் இருப்பதன் காரணமாக விஜயால் திட்டமிட்ட நேரத்தில் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. தொண்டர்களினுடைய வெள்ளத்தில் விஜயினுடைய அந்த பரப்புரை வாகனம் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் அளவில் விஜய் வேலுசாமிபுரத்தை அடைந்து கரூரில் தனது பரப்புரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.